இந்த vlogல மகாபலிபுரத்தை ஃபுல்லா எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். நெக்ஸ்ட் உங்களை கூட்டிட்டு போற இடம் எதுனா மகாபலிபுரம் பீச். குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருக்குமே ஒரு ஃபேவரட்டான இடம் அப்படின்னு கூட சொல்லலாம். ஸோ இங்க வந்த உடனே நம்ம கார்லாம் பார்க் பண்ணிட்டோம். பார்க்கிங் ஏரியா சூப்பரா இருக்கு. ஸ்ட்ரெயிட்டா பீச்சுக்கு போயாச்சு. ஏன்னா பீச் தான் எங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஃபேவரட். நம்ம அங்க கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணோம். இங்க சுத்தி பார்க்கிறதுக்கு ஒரு 4 சூப்பரான ஸ்பாட் இருக்குங்க. அதுக்கு டிக்கெட் எடுக்கணும். ஒரு டிக்கெட் ஒரு பேமெண்ட் தான். ஸோ இந்தியன்ஸ்க்கு 40 rupees, நான் இந்தியன்ஸ்க்கு 600 rupees. கிட்ஸ் அண்டர் 12 இயர்ஸ்க்கு என்ட்ரி ஃப்ரீ. இங்க 4 ஸ்பாட் சொன்னேன் இல்லையா, ஷீஷோ டெம்பிள் தான் போறோம். இது எல்லாத்துக்குமே டைமிங் இருக்கு. மார்னிங் 10 o'clock இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான். ஃபர்ஸ்ட் நம்ம ஷீஷோ டெம்பிள் பாத்துடலாம். தமிழ்நாட்டுல பழமையான கோவில்கள்ல இந்த கடற்கரை கோவிலும் ஒண்ணு. ஹிந்து மித்தாலஜி படி 7 பக்கோடாக்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. கிட்டத்தட்ட 8th centuryல இந்த இடத்துல மொத்தமா 7 கோயில்கள் இருந்திருக்கு. 6 கோயிலுமே கடலுக்குள்ள போயிடுச்சு. மிச்சம் இருக்கிறது இந்த கடற்கரை கோவில் மட்டும் தான். ஒரு காலத்துல இந்த இடம் ஒரு பெரிய ஹார்பரா இருந்திருக்கு. இந்த கடற்கரை கோயில்கள்லாம் யாரு கட்டினாங்கன்னா முதலாம் நரசிம்மவர்மன் அப்படின்ற ராஜாவால கட்டப்பட்டது. ஒரு நாளைக்கு இந்த ராஜா அவருடைய அப்பாவோட இந்த கடற்கரைக்கு வந்திருக்காரு. வந்தவர் ஒரு பாறை மேல ஒரு யானையோடைய ஓவியத்தை வரைஞ்சிருக்காரு. அது வரைஞ்சதுக்கு அப்புறம் தான் அவருக்கு ஒரு ஸ்பார்க் வந்திருக்கு. பாறையில அழியாத கோயில்களை கட்டணும்னு. அதற்கு சான்றாக தான் பல 100 ஆண்டுகள் ஆனாலுமே இந்த கோவில் இன்னுமே அழகா கம்பீரமா நின்னுட்டு இருக்கு. நரசிம்மவர்மர் சிறந்த மல்யுத்த வீரர். அவருக்கு மாமல்லன் அப்படின்ற இன்னொரு பேர் கூட இருக்கு. அதனாலதான் மாமல்லபுரம் அப்படின்ற பெயர் பெற்றது. கடற்கரை கோவில் ஒரு பெரிய கிரானைட் பாறையில செதுக்கப்பட்ட கோவில். 45 அடி உயரத்துல இருக்கும். 3 தனித்தனி கோவில்கள் இருக்கு. முதல் சன்னதியில சிவபெருமான் குடும்பத்தோட இருக்கிற காட்சியை நீங்க பார்க்கலாம். இதுக்கு பின்னாடி பெருமாளுடைய சயன கோலம் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. பட் நம்ம பார்க்க முடியாது. பின்னாடி லிங்கம் சிலையை நீங்க பார்க்கலாம். அதுமே கொஞ்சம் சேது அடைஞ்சுதான் இருக்கும். கடற்கரை கோவில் இவ்வளவுதான். இப்ப நம்ம அடுத்து பார்க்க போற இடம் தான் பஞ்சரதம். ரதம்னா தேர். இங்க நீங்க பாக்குற 5 ரதங்கள் எல்லாமே ஒரே கிரானைட் பாறையில் செதுக்கப்பட்ட கோவில்கள். மகாபாரதத்துல பஞ்ச பாண்டவர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்கள குறிக்குது. ஆனா இந்த கட்டிடங்கள் எல்லாமே ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணல. கோவில் மாதிரி பயன்பாட்டுக்கு உட்படல. நரசிம்மவர்மர் சிறந்த அரசர் மட்டும் இல்லங்க, திறமையான நாடக ஆசிரியர் மற்றும் ஒரு கவிஞர். சான்ஸ்கிரிட்ல நிறைய புக்ஸ் எழுதியிருக்காரு. அந்த புக்ஸ் எல்லாமே ராமாயணம் மகாபாரதோடைய கருப்பொருளை உள்ளடக்கியதாக இருந்திருக்கு. நரசிம்மவர்மர் சிறந்த சிவன் பக்தர், சிறந்த கட்டிடக்கலை ஆர்வலரும் கூட. இங்க இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே கடவுளுடைய உருவங்கள், புராண கதை நிகழ்வுகள் அதை பேஸ் பண்ணி தான் இருக்கு. இந்த பஞ்சரதங்கள் எல்லாமே பாண்டவர்களுக்காக எல்லாம் கட்டல. பலவிதமான கட்டிடங்களை சோதிச்சு பாக்குறதுக்காக கட்டப்பட்ட சாம்பிள் கட்டிடங்கள் தான். ஒரு பெரிய பாறையில மேலிருந்து கீழாக செதுக்கப்பட்ட கோவில் மாதிரிகள் தான். இதுக்கு பேரு திரௌபதி ரதம். துர்கா தேவிக்காக அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு. இதுக்கு பக்கத்துல அர்ஜுனன் ரதத்தை நீங்க பார்க்கலாம். இதுக்கு அடுத்து இருக்கிறது பாத்தீங்கன்னா பீமரதம். பீமரதத்தோடைய ஃப்ரண்ட் சைட் பேக் சைட் ரெண்டுமே ஒரே மாதிரிதான் இருக்கும். திரௌபதி ரதத்துக்கு ஆப்போசிட்லயே நகுலன் சகாதேவன் அவங்களோட ரதமும் சேர்ந்திருக்கு. இங்க இருக்கிற மானுமெண்ட்ஸ் எல்லாமே சிங்கிள் ராக்கெட்ல செதுக்குனது. ஒரே கல்ல தத்ரூபமா செதுக்கப்பட்ட யானையோட சிலை தான் நீங்க பாத்துட்டு இருக்கீங்க. அதே மாதிரி இந்த சிங்கம் கூட ஒற்றை கிரானைட் கல்ல செதுக்கப்பட்ட ஒரு சிலை தான். இந்த ரதம் தர்மராஜ ரதம். பாண்டவர்களே இவர் தான் மூத்தவர். யுதிஷ்டர் அப்படின்னு கூட இவருக்கு இன்னொரு பேர் இருக்கு. முன்னாடி சொன்ன மாதிரி பஞ்ச பாண்டவர்களுக்காக இந்த சிற்பங்கள் எதுவுமே அர்ப்பணிக்கப்படல. வருங்காலத்தில் ஒரு எடுத்துக்காட்டாக இருக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக தான் விளங்குகிறது. ஃபியூச்சர்ல இந்த மாதிரி தான் கோவில்கள் இருக்கணும் அப்படின்றதுக்காக பல்லவ ராஜாக்கள் மாதிரிகள் மாதிரி நிறைய இங்க சிற்பத்தை ஒரு மானுமெண்ட் மாதிரி வச்சிருக்காங்க. இதெல்லாம் பார்க்கும்போது பல்லவ ராஜாக்கள் சிற்ப கலையில சிறந்தவர்கள்னு வெளிப்படுத்துது. தேர்டு பார்க்க போற இடம் தான் மகிஷாசுர மர்தினி குகை மண்டபம். குன்றின் மீது செதுக்கப்பட்ட குடைவரை கோவில். துர்கா தேவி மகிஷாசுரன் அப்படின்ற அசுரனை அழிக்கிற காட்சி தான் இந்த கல்லுல சித்தரிச்சிருக்காங்க. இந்த குகை மண்டபத்துல 4 பில்லர்ஸ் இருக்கு. என்ட்ரன்ஸ்ல ஹாஃப் பில்லர்ஸ் இருக்கும். குகை மண்டபம் காம்பவுண்டுக்குள்ளேயே லைட் ஹவுஸ் இருக்கு. ஆனா டிக்கெட் பாத்தீங்கன்னா நீங்க வெளியில என்ட்ரன்ஸ்ல எடுக்கணும். அப்படியே நீங்க போற வழியில பாத்தீங்கன்னா திரௌபதி குளியல் அறை அப்படின்னு ஒரு இடம் இருக்கு. பாறையில வெட்டப்பட்ட குளம் அங்க இருக்கும். உண்மையான திரௌபதியோட குளியல் அதெல்லாம் கிடையாதுங்க. இது எல்லாமே ஒரு சாம்பிள் தான். நம்ம எல்லாமே போட்டோவா எடுத்து வைக்கிற மாதிரி அவங்க அந்த காலத்திலே திறமையா சிற்பத்துல நம்மளுக்கு சொல்லி கொடுத்துட்டு போயிட்டாங்க. அங்க இருந்து வெளியில நம்ம ஸ்ட்ரெயிட்டா அந்த லாஸ்ட் இருக்கு நடந்தீங்கன்னா கிருஷ்ணருடைய வெண்ணெய் பந்து. இதுதாங்க இருக்கிறதுலே ஆச்சரியமாகவும் வியக்க வைக்கிற ஒரு இடமா இருக்கு. அதுவும் இல்லாம என்னோட ஃபேவரட்டான ஒரு ஸ்பாட் இது. ஒரு சின்ன சாய்வான மலைக்கு மேல கிட்டத்தட்ட 20 அடி உயரம், 16 அடி அகலம், ஆல்மோஸ்ட் 250 டன் எடை கொண்ட இவ்வளவு பெரிய உருண்டையான கருங்கல் பாறை. எந்த சப்போர்ட்டும் இல்லாம கிராவிடேஷனல் போர்ஸ் மீறி ஒரு சாய்வான வழுக்கும் பாறைக்கு மேல கிட்டத்தட்ட 1200 வருஷத்துக்கு மேல நிக்குது. தமிழ்ல வானிறை கல், அதாவது வானத்துல இருந்து வந்த கல் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த பாறைய ஒரு
இன்ச் கூட நகர்த்த முடியாதுன்னு சொல்றாங்க. 1908ல ஆர்தர் ஹெல்வாக் அப்படின்ற சென்னையை ரூல் பண்ண கவர்னர் இந்த கல்லை அசைக்கிறதுக்கு 7 யானைகளை யூஸ் பண்ணி நகர்த்த ட்ரை பண்ணிருக்காரு. ஒரு இன்ச் கூட நகரலையா. அது மட்டும் இல்லங்க, சுனாமி, சூறாவளி, பூகம்பம் இந்த மாதிரி டைம்ல கூட இந்த கல்லு ஒரு இன்ச் கூட நகரலன்றதாங்க பெரிய அதிசயமா இருக்கு. இதுக்கு உள்ளேயே வராக குகை கோவில் இருக்கு. விஷ்ணுவுக்கு அர்ப்பணிக்கப்பட்ட குகை கோவில், குறிப்பா வராக அவதாரத்திற்காக அர்ப்பணிக்கப்பட்ட கோவில். அங்க இருக்கிற சிற்பம் விஷ்ணு பகவான் பூமி தெய்வமான பூதேவியை கடலில் இருந்து தூக்கும் காட்சி சித்தரிக்கப்பட்டிருக்கும். இதுதான் ராயகோபுரம். இது கம்ப்ளீட் பண்ணாத ஒரு கவர்ச்சிகரமான ஆர்கிடெக்சர். இந்த கட்டிடம் கூட ஒரு குன்றின் உச்சிக்கு மேலதான் கட்டியிருக்காங்க. இன்கம்ப்ளீட் ஆர்கிடெக்சர், பேஸ் மட்டும் தான் கட்டி முடிச்சிருக்காங்க. இது ஒரு பெஸ்ட் போட்டோ ஷூட் ஸ்பாட்டா இருக்கு. இந்த கட்டிடத்தோட பில்லர்ஸ்ல பாத்தீங்களா எவ்வளவு அழகா நுணுக்கமான வேலைப்பாடுகள்லாம் பண்ணிருக்காங்க. இந்த வகை சிற்பத்தை பாருங்க, கூட்டமான யானைகள், அதுக்கு மேல குரங்கு, மயில், இதெல்லாம் நீங்க பார்க்கலாம். பாண்டவர்களின் மூத்தவரான யுதிஷ்டர் தர்மராஜாவுடைய சிம்மாசனத்தோட சிற்பம் இது. இதுவுமே ஒரு மலையின் உச்சியில இயற்கையான பாறையில நேரடியாக செதுக்கப்பட்ட ரெக்டாங்கிள் ஷேப்ல உள்ள ஒரு சிற்பம். இந்த அரியணையோடைய எட்ஜ்ல சிங்கத்துடைய சிற்பத்தை இருக்கிறத நீங்க பார்க்கலாம். அப்புறம் இந்த லாஸ்ட்ல ரெட்டைக்கல் பாறை இருக்கு. இந்த பாறையுமே எந்த சப்போர்ட்டுமே இல்லாம ஒன்றுக்கு மேல ஒண்ணு சாஞ்சு நிக்கும். இதுவுமே ஒரு பெஸ்ட் போட்டோ ஷூட் ஸ்பாட்டா இருக்கு. சீஷோ டெம்பிள் இருக்குல்ல, அங்க இருந்து 100 மீட்டர் டிஸ்டன்ஸ்ல புலி குகை கோவில் இருக்கு. இதுவுமே ஒரு குடைவரை குகை கோவில் தான். இந்த கோவிலுக்கு என்ட்ரன்ஸ்ல புலிகள் சிற்பம் நிறைய இருக்கிறதுனால புலி குகை அப்படின்ற பேர் பெற்றது. இந்த மாதிரி 100க்கும் மேற்பட்ட குகை கோவில்கள் மகாபலிபுரத்துல இருக்கு. கிருஷ்ணா பட்டர் ராக் வழியா நம்ம அப்படியே கீழே இறங்கி இந்த பக்கம் வந்துட்டோம்னா ரோட ரீச் பண்ணிடலாம். வர வழியில ஸ்தல சாயன பெருமாள் கோயிலுக்கு பேக் சைட்ல அர்ஜுனன் தபசு மகாபலிபுரத்துல புகழ்பெற்ற சிற்ப தொகுப்புல இது ஒண்ணு. சிற்பத்துல 2 வகை இருக்கு, முழு உருவ சிற்பம், இன்னொன்னு புடைப்பு சிற்பம். எனக்கு பின்னாடி தெரியறது புடைப்பு சிற்பங்கள் வகைதான். ஒரு பக்கம் மட்டுமே தெரியற வகையில செதுக்கப்பட்ட சிற்பங்கள் தான். கிட்டத்தட்ட ஒரு 3D டிசைன் மாதிரி தான் இருக்கும். இந்த குரூப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் 43 அடி உயரமும் 96 அடி நீளமும் உடைய 2 பெரிய பாறைகளில் 150க்கும் மேற்பட்ட சிற்பங்களை கொண்ட அர்ஜுனன் தபசு. இந்த 2 பாறையில இயற்கையாகவே இடைவெளி இருந்திருக்கு. இந்த இடைவெளி 2 பாகங்களா இருக்கு. இந்த அர்ஜுனன் தபசுல அர்ஜுனன் பாசுபதாசிரத்தை வேண்டி சிவனிடம் ஒற்றை கால்ல கடுமையா தவம் செய்யற காட்சி நீங்க பார்க்கலாம். அதுக்கு பக்கத்துல சூலாயத்தை ஏந்தியபடி பூதங்கள் சூழ சிவபெருமான் வரமளிக்கும் காட்சி. இதனாலதான் இந்த சிற்ப தொகுப்புக்கு அர்ஜுனன் தபசு அப்படின்ற பேர் வந்தது. ஒரு சில பேர் பகரிதன் தவம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த குரூப் ஆஃப் ஸ்கல்ப்சர்ஸ் 4 நிலைகளை குறிக்குது. மேல இருக்கிறது விண்ணுலகம், அடுத்து விண்ணுலகத்துக்கும் மண்ணுலகத்துக்கும் இடையே உள்ள உலகம், 3வது மண்ணுலகம், 4வது பாதாள உலகை குறிப்பிடுவதாக இருக்கு. என்ன மாதிரி சிற்பங்கள் பாத்தீங்கன்னா சூரியன், சந்திரன், தேவர்கள், முனிவர்கள், கந்தர்வர்கள், நாகர்கள், மனித தலை, பறவை உடல், இது போன்று அமைப்பில் உள்ள கிண்ணறர்கள், வேடர்கள் அவர்கள் வேட்டையாடிய பொருள்களை எடுத்து வருவது போல காட்சிகள், பெருமாள் கோவிலின் முன் அமர்ந்திருக்கும் முனிவர்கள், தன் குட்டியுடன் யானைகள், இந்த மாதிரி பல தரப்பட்ட புடைப்பு சிற்ப காட்சிகள் நீங்க பார்க்கலாம். இதுக்கு கீழே பெரிய பெரிய கோட்டைகள்ல காணப்படும் அகழி போன்ற அமைப்பு இருக்குல்ல, மழை காலத்துல எவ்வளவு பெரிய மழை பெஞ்சாலும் இந்த அகழியில தண்ணீர் தேங்கவே தேங்காதான். பல்லவா கிங்ஸோட ஆர்கிடெக்சரிங்கோட ஸ்கில்ல பார்த்து வியப்பா இருக்குல்ல. மகாபலிபுரத்துடைய ஓவரால் சைட் மேப் தான். அர்ஜுனன் தபசுக்கு பக்கத்திலேயே கிருஷ்ணா குகை மண்டபம் இருக்கு. இங்க இருக்கிற எல்லா குகை மண்டபத்தை விட இதுதான் பெருசு. இதுக்கு என்ட்ரி டிக்கெட்லாம் எதுவுமே கிடையாது. ஆனா டைமிங் காலைல 10ல இருந்து ஈவினிங் 5 o'clock வரைக்கும் தான். இதுக்கு உள்ள கிருஷ்ணர் கோவர்த்தன மலையை தூக்குவது, கோபியர்களுடன் விளையாடும் கிருஷ்ணர், அது கூட அந்த கால கிராம வாழ்க்கை, இந்த மாதிரியான சிற்பங்கள்லாம் அங்க சித்தரிக்கப்பட்டிருக்கும். மகாபலிபுரம் பல்லவர் காலத்துடைய கலைத்திறன் மற்றும் சிற்ப வேலைப்பாடுகளுக்கு சிறந்த எடுத்துக்காட்டாக விளங்குகிறது. இந்த vlogல மகாபலிபுரத்தை நான் ஓரளவுக்கு முழுசாவே கவர் பண்ணிட்டு நம்புறேன். இதே மாதிரி வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை சந்திக்கிறேன். பாய்.